உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீங்க எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாலும் மாமா உங்களை மன்னிக்க மாட்டாரு. மரியாதையா அங்க இருந்து போயிடுங்க. மேடம் 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 ப்ளீஸ் மேடம், ஒரே ஒரு தடவை ஐயாவை பார்த்துட்டு போயிடுறேன் மேடம். சொன்னா கேட்க மாட்டீங்களா? கிளம்புங்க இங்க இருந்து. கண்மணி, என்னம்மா இங்க? மாமா, அன்னைக்கு கடையில இருந்து துரத்தி விட்டதுக்கு அப்புறமும் நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஐயா ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா. ஐயா தெரியாம தப்பு பண்ணிட்டேன் ஐயா. ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா. தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க ஐயா. இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேங்க ஐயா. தப்பா உணர்ந்துட்டேங்க ஐயா. என்ன மன்னிச்சிருங்க ஐயா. மாமா, இவன் கால்ல விழுறதுக்காகலாம் மன்னிச்சிடாதீங்க. இவன மாதிரி ஆளுங்களெல்லாம் நம்ம கிட்டேயே சேர்க்க கூடாது. அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு புத்தி கெட்டு போய் இந்த தப்பை பண்ணிட்டேன். இனிமே உயிர் போற வரைக்கும் விசுவாசமா இருப்பேன். டேய் போதும், ரொம்ப நடிக்காத சரியா? நீ விசுவாசமா இருப்பேன்ப, அதை நாங்க நம்பிட்டு இருக்கணுமா? இங்க பார், மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்லனா போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துருவோம். சார் நீங்க என்ன 4 அடி கூட அடிச்சிருங்க சார். என்ன வேணாலும் பண்ணுங்க சார். வேலை இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க சார். ப்ளீஸ் சார். என்னது வேலை வேணுமா? வேலை வேணுமா? எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? மரியாதையா வெளியே போயிடு. ஐயா ப்ளீஸுங்க ஐயா, இந்த ஒரு வாட்டி மட்டும் மன்னிச்சு விட்டுருங்க ஐயா. நீங்க துரத்தி விட்டது தெரிஞ்சு எனக்கு எங்க போனாலும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஐயா. ஐயா எல்லா இடத்துலயும் உங்க பேரை சொல்லி விரட்டுறாங்க ஐயா. அப்பதான் நான் செஞ்ச தப்பையே உணர்ந்தேன். இனி உசுரே போனாலும் நான் துரோகம் பண்ண மாட்டேங்க ஐயா. என்ன மன்னிச்சிருங்க ஐயா. டேய், இனிமே எதுவும் பண்ண மாட்டீல? ஐயா இந்த ஜென்மத்துல வேற எந்த தப்பும் பண்ண மாட்டேங்க ஐயா. உங்களுக்கு காலத்துக்கு விசுவாசமா இருப்பாங்க ஐயா. இனி ஒழுங்கா இருக்கணும். சரிங்க ஐயா. மாமா, நாங்க தான் வேண்டான்னு சொல்றோம்ல, எதுக்கு மாமா? அட இருந்துட்டு போட்டுமா. அப்பா என்னப்பா இவர் என்னத்த? இவெல்லாம் நம்மளுக்கு வேற டிரைவரே கிடைக்க மாட்டானா? இவனுக்கெல்லாம் நம்ம வாழ்க்கை கொடுத்துட்டு இருக்கணுமா? சரி விட்ரா, உங்க அப்பா ஒரு முடிவு எடுத்துட்டா அதை யாராலையும் மாத்த முடியாது. அதான் முக்கியம். நிப்பாரு. எத்தனை வாட்டி பட்டாலும் அவருக்கு புரியவும் புரியாது. மறுபடியும் படட்டும். என்னமோ போங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன், இவனால கண்டிப்பா நல்லது மட்டும் நடக்காது. தான் உங்க பசங்களா நல்லா வளர்ந்துட்டாங்க. ஆமாங்க. அடேங்கப்பா, அதுலயும் சின்னவன் காவேரி அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருக்கான். உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுலப்பா? நடுவுல உள்ளவனுக்கு மட்டும் ஆகல, மத்த 2 பேருக்கு ஆயிடுச்சு. அது கண்மணி மூத்த மருமக, இது வீரா கடைசி மருமக. சரிப்பா சரிப்பா. கல்யாண விஷயத்த கூட ஊருக்கு சொல்லியப்பா? இல்ல மாமா, அது இதுக்கு ஏதாவது காரணம் சொல்லுவ. சரி விடுப்பா, அதான் வந்துட்டல்ல, இனிமேலாவது எல்லா நல்லது கெட்டதுக்கும் கூப்பிடுப்பா. கண்டிப்பா மாமா. ஆமா, உங்க புள்ள ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததா பேசிக்கிட்டாங்களே, அது யாரு? இந்த பையன் தானே? என்னடா வந்தது வராதுமா என்ன பேசுற? இல்ல சித்தப்பா, கேள்விப்பட்டோம், அதான் கேட்டேன். ஏதோ எப்ப பேசணும்னு தெரியாதா? இருக்கட்டங்க, ஏன் புள்ள ஒன்னும் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வரல. அது ஒரு சாதாரண விசாரணை, அவ்வளவுதான். போனா விசாரிச்சாங்க, திரும்ப வந்துட்டான். இதுக்கு என்னமோ பெரிய குத்த மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கீங்க. அத சொன்னவன் சேதியை முழுசா சொல்லாம அந்த பொண்ணோட அண்ணனை ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னுட்டான் மாறேன். அதுக்காண்டி அந்த புள்ளைய இவனுக்கு கட்டி வச்சிருக்கலாம்னு இட்டு கட்டி சொன்னாங்க. அது உண்மையா? என்ன பேசுறீங்க? வேணும்னே வம்பு எடுக்கிறீங்களா? வந்த இடத்துல நாங்க சந்தோஷமா இருக்கிறது பிடிக்கலையா உங்களுக்கு? ஏய், சும்மா இருக்க மாட்டீங்க சித்தப்பா. அது என்னடா சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? இல்ல சித்தப்பா, கேள்விப்பட்டதான் கேட்டான். வெளியில இருக்கிறவன் 1000 சொல்லுவான், அதுக்காக ஊருக்கு வந்திருக்க கொண்டெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியுமா? அவங்க இந்த ஊர்ல பொண்ணு எடுத்தவங்கடா, இந்த ஊரோட மாப்பிள்ள. மரியாதை தெரியாது, அமைதியா இருங்கடா. ராமச்சந்திரா, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதப்பா. விவரம் இல்லாத பசங்க தெரியாம பேசிட்டானுங்க. பரவாயில்ல மாமா.
சரி உள்ள வாங்க வாங்கப்பா உள்ள போலாம். வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க வாங்க. வா உள்ள போலாம். பாப்பா ராமச்சந்திரா, உன்னை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. என்ன நினைவு இருக்கா? இருக்குங்க பூசாரி. இந்த கோயில்ல தான் உனக்கும் உன் பொஞ்சாதிக்கும் கல்யாணம் ஆச்சு. ஆனா நீ இந்த கோயிலே மறந்துட்டியவ. பரவாயில்ல, இன்னைக்காவது அந்த ஆத்தா உன்னை வர வச்சாலே. என்ன பூசாரி, அதான் ஊர்ல எல்லாரும் வந்துட்டாங்கல்ல, பூசை ஆரம்பிங்க. அம்மா தாயே, ஏய், நீ எதுக்கு இங்க வர? உன்னை யார் உள்ள விட்டா? போங்கிட்டு. அண்ணன் மெட்ராஸ்ல இருந்து ராமச்சந்திர மாமா வந்திருக்காவாம்ல, ஒரே ஒரு வாட்டி அவங்க முகத்தை பார்த்துட்டு போயிடுறேன்னு. யார் ஊருக்கு நேரங்களா சொன்னா உடனே சொந்த கொண்டாட வந்துருக்கிய. இந்த இடத்துக்கெல்லாம் உன்னை வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. போக போறியா இல்லையா? கிளம்பு. இப்ப போறியா இல்ல ஆளுகளை வச்சு இழுத்துட்டு போய் ஊர் மத்தியில நிக்க வைக்கவா? போய் இங்க இருந்து போன்னு சொல்றானே, போ. அண்ணன், ஒரே ஒரு வாட்டி. ஏமா ஆ, போ சொல்றேன். போன்றல்ல, போ. போன்றல்ல, போ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.